Okay, so the next chapter is OSD, overtaking side distance. எப்படி எஸ்எஸ்டி இம்பார்ட்டண்ட்டோ, அதாவது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். நம்ம நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணி போவோம். ஸோ அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க, மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்யர்டு டு ஓவர்டேக் த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இஸ் கால்டு ஓஎஸ்டி ஆர் சேஃப் பாசிங் டிஸ்டன்ஸ். நம்ம சொன்னோம் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் சொன்னோம். அதை எஸ்எஸ்டி அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், அப்படின்னா நம்ம என்ன சொன்னால் நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் இன்னொரு பேர் சொன்னோம். சரியா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஓவர்டேக் த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள். ஆக்சுவலாக நம்ம ஓவர்டேக் பண்ணுறதே எதனால் அப்படின்னா, நமக்கு முன்னாடி போகக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு. இவர் ஸ்லோவாக போகிறாரு, நமக்கு வந்து எமர்ஜென்சி ஒர்க் அர்ஜென்சி இருக்குது. ஸோ அதனால தான் ஓவர்டேக்கே பண்ணுவோம். அப்போது ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளை தான் நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். அது ஒரு பாயிண்ட் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அந்த 3 என்ன, எஸ்எஸ்டியில் 2 ஆட் பண்ணோம். ஒன்று லேக் டிஸ்டன்ஸு ப்ளஸ் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஆனால் இங்கே 3, அது என்ன 3 ஒன்றும் கிடையாது. இதுதான் ரோடுன்னு வச்சுங்களேன். இது ஒரு வெஹிக்கிள், இது முன்னாடி ஒரு வெஹிக்கிள், இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வெஹிக்கிள் வருது. சரியா? நல்லா கொஞ்சம் வெஹிக்கிள் 1, வெஹிக்கிள் 2, வெஹிக்கிள் 3, இதுதான் ஸ்லோவாக போகிறாங்க. அப்போ ஸ்லோவாக போகிறதுனால இவனோட ஸ்பீடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விபி. பினா வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து என்னது ஸ்லோவாக போகிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கான பி, அதாவது பேக் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. சரிங்களா? விபின்னு அதாவது டினோட் பண்ணுறாங்க. அதை மொத்தம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ அப்போது அதாவது பேசிக் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. சரிங்களா? பேக்குன்னு சொல்லிட்டா மாற்றி. ஸோ பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பேசிக் ஸ்பீடாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு அடிப்படையாக நார்மலாக போகக்கூடியது. ஆனால் நம்ம எமர்ஜென்சி இருக்க சொல்ல ஸ்பீடாக தானே போவோம். அப்போது திஸ் இஸ் பேசிக் ஸ்பீடு. சரிங்களா? இதுதான் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களோட ஸ்பீடு விபி. சரியா? இது ஒன்று ஞாபகம். ஸோ அப்போது இவங்களுக்கு பின்னாடி வராமல, நம்ம வந்து இந்த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளுக்கு பின்னாடி போகிறோம்ல, பேசிக் ஸ்பீடில் தான் இவன் போகிறான். அப்போ நம்மளும் அப்போது இவனை முந்துற வரைக்கும், இவனை ஓவர்டேக் பண்ணுற வரைக்கும் நம்மளும் எந்த ஸ்பீடில் தான் போவோம், விபி பேசிக் ஸ்பீடில் தான் போடுவோம். சரியா? ஆனால் இவர் என்னது டிசைன் ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடில் வந்துட்டுருப்பார். சரியா? ஸோ இதான் வந்து என்னென்னா நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அப்போ இங்கே உள்ள ஸ்பீடு விபி, இங்கே உள்ள ஸ்பீடு விபி, இவன் இங்கே தாண்டி கிராஸ் ஆகி வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா வியாக மாறிடும். ஏன் அப்படின்னா ஸ்பீடு கூடிட்டு. சரியா? அப்போது டிசைன் ஸ்பீடுக்கு வந்துடுவான். அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்க. இங்கிருந்து நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரியணும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அப்போது இதுவும் விபி, இங்கேயும் விபி, இங்கே வி. சரிங்களா? இதுதான் D1க்கு, இது D2க்கு, இது D3க்கு. எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அப்போது முதல்ல பேசிக் ஸ்பீடு இன்ட்டு ரியாக்ஷன் டைம். சரியா? பின்னாடியே போகிறோம் ரியாக்ஷன் டைம். ஸோ அதே மாதிரி 3வது வெஹிக்கிள் இருக்குல்ல, 3வது வெஹிக்கிள் என்ன ஆப்போசிட்டில் வரான், அவன் டிசைன் ஸ்பீடில் வருவான். இன்ட்டு டீங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த வண்டி வந்து ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று, இதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க. அதாவது இது என்னென்னா ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள். இவன் போகிற ஸ்பீடு என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி போகிறோம்ல, இதான் நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இவனுக்கு பின்னாடி போகிற வரைக்கும் நம்மளோட ஸ்பீடு என்ன தான், விபி தான், பேசிக் ஸ்பீடு தான். ஏன்னா அவன் ஸ்பீட்லேயே தான் போவோம். இவனை மிந்தும் போது தான் என்ன ஆகும்னா டிசைன் ஸ்பீடு கன்சிடர் ஆகும், தட் இஸ் வி. ஆனால் இவர் என்ன அப்படின்னா டிசைன் ஸ்பீடில் தான் வருவார். சரியா? ஸோ இந்த டிசைன் ஸ்பீடில் வராரா, நான் நல்லா கவனிச்சிங்க. இங்கேருந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அதுதான் என்னென்னா கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் டிங்கிறது ஓவர்டேக்கிங் டைம். ஓவர்டேக்கிங் பண்ணும்போது நம்ம என்னென்னா ரொம்ப ஸ்பீடாக போவோம். சரிங்களா? அப்போ அதுக்குண்டான டைம் என்ன டைமோ அதே டைமையும் இவங்களுக்கும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? இதுதான் கண்டிஷன். இப்போது இந்த வெஹிக்கிள் நல்லா கவனிச்சிங்க. D1னா என்ன தெரியுமா, இந்த வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் D1. சரியா? அதே மாதிரி இந்த வெஹிக்கிளு நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருப்போம் தெரியுமாண்ணா, அதே மாதிரி அதே தூரத்துக்கு கன்சிடர் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே தூரத்தில் கொஞ்சம் இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகி வந்தது, இந்த டிஸ்டன்ஸு D3. அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஆரம்பத்தில் இருந்து ஓவர்டேக் பண்ணி முடிக்கிற வரைக்கும், இந்த பாயிண்ட் வரைக்கும் மீட் பண்ணுற வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா D2. சரியா? இவ்வளோ தான் D1, D2, D3. உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் புரியதை தாண்டி சிம்பிளாக இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துங்க, இந்த கொஷின் கேட்பாங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னா அப்போது ஸ்டார்டிங்கில் நல்லா கொஞ்சிங்க விபி,
சரியா? 3வது உள்ளவன் டிசைன் ஸ்பீடில் தான் வருவான் வி. நல்லா கொஞ்சிங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்டேக் பண்ணுறதுக்காண்டி போகிறோம், அப்படி தானே? அப்போ ஓவர்டேக் பண்ணுறதுக்கு போகிற வரைக்கும் உண்டானதுன்னு விபி ப்ளஸ் ஓவர்டேக்கிங் டைமு ப்ளஸ் 2 இன்டு எஸ். 2 இன்டு எஸ். இந்த எஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து டிஸ்டன்ஸ் 1 டிஸ்டன்ஸ் 2 இந்த ரெண்டுக்கும் உண்டான ஒரு மினிமம் கிளியரன்ஸ் கேப். சரிங்களா? ஸோ இதான் வந்து என்ன 2எஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 ஸ்பேஸ் மாதிரி 2 ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக விளக்க விரும்பல. இதை மொத்தம் நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா வச்சு சம்மு கேட்பாங்க, இல்லை டேரெக்டாக கேட்பாங்க, இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து நல்லா கவனிச்சிங்க. ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா D1 + D2 + D3. ஆக்சுவலாக ஒரு கேட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 2018 2019 தெரியல. கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வாட் இஸ் த ஓவர் டேக்கிங் டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. எப்படி? அதனால தான் அந்த எக்ஸாமுக்கு பேர் கேட்டு, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்லேயே ஆப்டிடியூட் செக் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓவர் டேக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, D1 + D2 + D3 கண்டுபிடிச்சி ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிச்சு விட்டாச்சு. ஆனால் அவன் கேட்டது ஓவர் டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் இல்லை, ஓவர் டேக்கிங் டிஸ்டன்ஸ். ஓவர் டேக்கிங் டிஸ்டன்ஸ் என்னென்னா ஒன்லி D2. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிங்க. அப்போ D2 மட்டும்தான். அப்போ VB + T, VB × T, VB × T + 2S, இங்கே V × T. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் km/h km/h தான் VS சப்ஸ்டிட் பண்ணணும். இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஃபார் km/h. SST படித்தோம் மீட்டர்/செகண்ட், OST படிக்கிறோம், V வந்து km/hல படிக்கணும். இதான் ஜென்ரல் ஃபார்முலா படிக்கிறோம். இப்போ இதில் உள்ள T என்ன ரியாக்ஷன் டைம். ரியாக்ஷன் டைம் பொறுத்த வரைக்கும் SSTக்கு 2.5 செகண்ட் படித்தோமா, OSTக்கு 2 செகண்ட். அங்கே ஐடியலுக்கு 0.7 படித்தோமா, இங்கே ஐடியலுக்கு 0.7. அப்போ இது முடிஞ்சு போச்சு ரியாக்ஷன் டைம். அப்போ இந்த ரியாக்ஷன் டைம் கேட்பாங்க. SSTக்கு உண்டான ரியாக்ஷன் டைம் எவ்வளோ அப்படின்னா 2.5, OSTக்கு உண்டான ரியாக்ஷன் டைம் எவ்வளோ அப்படின்னா 2. சரியா? இதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஓவர் டேக்கிங் டைம், அதுதான் Tன்னு சொல்கிறோம். √4s / A. சரிங்களா? √4s / A. டேரெக்டாக ஃபார்முலா கேட்பாங்க. ஓவர் டேக்கிங் டைமுடைய ஃபார்முலா கேட்பாங்க. அப்படி இல்லை சின்ன சம்மு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதை தாண்டி இந்த எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த எஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 0.7 VB + L. VBனா பேசிக் என்னது ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள், அதாவது பேசிக் ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லை ஸ்பீட் ஆஃப் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள், ஏன்னா ஸ்லோவாக போகிறது வந்து பேசிக்கான ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறனால. சரிங்களா? அப்போ 0.7 VB + L. இதில் VBங்கிறது மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணணும், மீட்டர்/செகண்டில் சப்ஸ்டிட் பண்ணணும். அவுட்புட் நமக்கு மீட்டரில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா km/hல கொடுத்தா நீங்கள் கன்வெர்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் டேரெக்ட் ஃபார்முலா படிச்சிங்க. 0.2 VB + L. சரியா? 0.2 VB + L. இந்த எல்லுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் வீல் ஃபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வெஹிக்கிளில் டயர் இருக்குமா இல்லையா, டயர் இங்கே இருக்கும் இங்கே இருக்குமா இல்லை, அந்த டயருக்கும் உண்டான கேப் தான் 6.1 லென்த் ஆஃப் வீல் ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. 6.1 மீட்டர். அப்போ இதில் VBங்கிறது எதில் சப்ஸ்டிட் பண்ணால் இன் km/h. நான் சைடில் அழகாக எழுதியிருக்கேன், பார்த்துங்க. இந்த ஃபார்முலா மீட்டர்/செகண்டுக்கு, இந்த ஃபார்முலா km/h. சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆக்ஸலரேஷன். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இன்டு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. A = என்னது F × G. அது மொத்தம் ஞாபகம். சரிங்களா? ஸோ இதில் சொல்கிறாங்க பாருங்கள் B, அதாவது VB × T. VB × T இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து என்னென்னா VB × Tன்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள். இப்போது இந்த இருக்குல்ல, நம்ம ஒரு படம் வரைஞ்சேன் அப்படி தானே. இந்த படத்தில் 1 2 3 இங்கேருந்து இங்கே வரைக்கும் D1, இது கொஞ்சம் தள்ளி வந்திருப்பாங்க, அது D2. அப்போது இந்த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கும்ல, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கும்ல. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா VB × நல்லா கொஞ்சிங்க D. ஏன்னா ஓவர்டேக்கிங் கன்சிடரேஷன் டைமுக்குள்ளே வரனால D போட்டுக்கிறாங்க. ப்ளஸ் 2s. சரியா? 2sங்கிறது இங்கேருந்து இங்கே ஒரு கேப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு சின்ன கேப்பு சொல்லுவாங்க. சரியா? நான் அது மொத்தம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மொத்தம் நீங்கள் அது புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை விட்டுருங்க. சரியா? அது ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஏன்னா அந்த படம் டயக்ராம் வரைஞ்சி சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் VB T + 2s இது மட்டும் நான் வச்சுங்க. ஸோ அப்போ இது ஒன்று புரிஞ்சுட்டா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா VB எப்படி கண்டுபிடிக்கிது? ஒரு சில நேரத்தில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னால் ஓவர்டேக்கிங் வெஹிக்கிளோட ஸ்பீடு சொல்லிடுவாங்க. சரியா? அதுக்கு இந்த ஓவர்டேக் பண்ண போதில் இந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு சொல்லிடுவாங்க V. அப்போ VB இந்த ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளோட ஸ்பீடு என்னன்னு கேட்பாங்க. சிம்பிள் கொஸ்டின், சம்மு கேட்பாங்க. இப்படி தான் சம்மு கேட்பாங்க. நான் சம்மு எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சால் தான் சம்மு அட்டாக் பண்ண முடியும்.
அது எப்படின்னா பேசிக் எனது ஸ்பீடு எப்படின்னா அப்படி இல்லை ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளோட ஸ்பீடு என்ன அப்படின்னா நம்மளுடைய V-16 அப்படி இல்லை V-45 kmph இது மீட்டர் பெர் செகண்ட்னா இது ஃபார்முலாலாம் தெளிவாக படிச்சிங்க சரியா. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது டிஸ்டன்ஸ் மெஷர்டு அலாங் தி சென்டர் லைன் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அலாங் தி சென்டர் லைன் விச் டிரைவர்ஸ் ஐ லெவல் அட் 1.2 மீட்டர் above தி ரோடு சர்ஃபேஸ் கேன் சி டாப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 1.2 மீட்டர் above தி ரோடு சர்ஃபேஸ். அதாவது ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் கேஸில் ஓவர்டேக்கிங் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிரைவரோடைய ஐ 1.2 மீட்ரு தானே, இவன் வந்து ஓவர்டேக் பண்ணுறது தான் இப்போ கான்சன்ட்ரேஷனாக இருப்பான். அதனால் கீழே இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோம்ல, சின்ன அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து 0.15 மீட்டர்னு எஸ்எஸ்சியில் படித்தோம்ல, ஹைட் ஆஃப் இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அபோவ் தி ரோடு, ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அபோவ் தி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். 0.15 மீட்டர் ஸ்மால் ஹெச்ன்னு கூட நான் சொல்லியிருப்பேன். அப்போ இங்கே என்னென்னா அதெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா ஓவர்டேக் பண்ணுறது தான் இவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இப்போது ஓவர்டேக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுமே 1.2 மீட்டர் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2-வே டிராஃபிக் 1-வே டிராஃபிக். ஸோ 2-வே டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா D1 T2 T3. ஏன் அப்படின்னா ஒரு லேனில் 1 2 3 வெஹிக்கிள் இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் இது 2-வேல போய்ட்டு இருக்கும்போது என்ன இங்கேருந்து வரும்போது இந்த வெஹிக்கிளையும் பார்க்கணும், இந்த வெஹிக்கிளையும் பார்க்கணும். இந்த வெஹிக்கிள் இவ்வளோ தூரம் கடந்து வருவோம்ல D3, அப்போ இதுவும் சேர்ந்து ஆட் ஆகும். அதே 1-வே டிராஃபிக்னால் என்ன, எனக்கு ஒன்லி 1-வே தான், இங்கே ஒரு வண்டி போகும், இங்கே ஒரு வண்டி போகும், இவன்லாம் வரமாட்டான், இவன் கிடையாது. அப்போ இவனை மொத்தம் தாண்டி போகணும். அப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் D1 ஓவர்டேக் பண்ணுற டிஸ்டன்ஸ் D2, அப்போ D1 + T2 மொத்தம் வரும். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சால் 2-வே டிராஃபிக் அப்படின்னா D1 T2 T3, அதே 1-வே டிராஃபிக் அப்படின்னா D1 + T2. ஸோ இப்போ இந்த மினிமம் அண்ட் டிசைரபிள் ஓவர்டேக்கிங் ஜோன். ஓவர்டேக்கிங் ஜோன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சில இடத்துல நீங்கள் ரோடு போயிட்டே இருக்கும்போது ஒரு சில இடத்துல இப்படி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா, இப்படி இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன் தெரியுமா, இதுதான் ஓவர்டேக்கிங் ஜோன். ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஆனால் இவன் ஸ்லோவாக போனால் நமக்கு என்னது பிரச்சனையாயிரும், ஏன்னா சரக்கு லாரியாக இருக்கும், இல்லை வேறு எதாவது இருக்கும், அவன் ஸ்லோவாக போவான், இல்லை வெஹிக்கிள் எதாவது பிரச்சனையாக இருக்கும். அப்போ இவனை நம்ம ஓவர்டேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓவர்டேக்கிங் ஜோன் சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியாண்ணா. அப்போ இந்த இடத்துல போகும்போது இவன் கொஞ்சம் இப்படி தள்ளி போய்க்குவான், நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிடலாம் சரியா. அப்போ இதான் வந்து என்ன ஓவர்டேக்கிங் ஜோன் சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஓவர்டேக்கிங் ஜோன் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா மினிமம் ஓவர்டேக்கிங் என்னது ஜோன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னா 3 டைம்ஸ் OST வைக்கணும். டிசைரபிள் ஓவர்டேக்கிங் ஜோன், இது OSTன்னு போட்டிருக்கேன், கிடையாது, ஓவர்டேக்கிங் ஜோன் சரிங்களா. மினிமம் OST ஓவர்டேக்கிங் ஜோன். அதேமாதிரி டிசைரபிள் OST ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் என்னது ஜோன் சரிங்களா, ஓவர்டேக் சைட் டிஸ்டன்ஸ் ஜோன் சரிங்களா. அது எவ்வளோன்னா 5 டைம்ஸ் OST. அப்போ மினிமம் அப்படின்னா 3 டைம்ஸ் OST, டிசைரபிள் அப்படின்னா 5 டைம்ஸ் OST. இதை தாண்டி முக்கியமான நோட்ஸ் பாயிண்ட் இதோடி முடியுது. OST என்றைக்குமே SSDயோட கிரேட்டராக தான் இருக்கும். ஏன்னா SSDங்கிறது சிம்பிள் தான், பார்த்துட்டு அப்படி நிப்பாட்டுறதுக்குன்னு டிஸ்டன்ஸ். ஆனால் ஓவர்டேக்கிங்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிளையும் பீட் பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும், கிராஸில் வர வேண்டிய வெஹிக்கிளையும் பார்த்து நான் என்ன பண்ணணும், அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அப்போ ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் SSD. அதேமாதிரி OST cannot provided at ஹரிசாண்டல் கர்வ்ஸ். ஹரிசாண்டல் கர்வ்லலாம் போய் ஓவர்டேக்கிங் டிஸ்டன்ஸ் என்னது எடுக்கவும் கூடாது, ஓவர்டேக்கிங் ஜோனும் ஹரிசாண்டல் கர்வில் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹைட் ஆஃப் டிரைவர் 1.2 மீட்டர், அது SSDலையும் சேம் தான், OSTலையும் சேம் தான். ஹைட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் தான் SSDயில் 0.15 மீட்டர், இங்கே 1.2. ஏன்னா பிகாஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெஹிக்கிள், எனக்கு முன்னாடி போகிறதே என்னது தான் வெஹிக்கிள் தான், எனக்கு அப்ஸ்ட்ரக்ஷனே. அப்போ அதனால தான் ஆப்ஜெக்டே என்னது தான் 1.2 தான் சரியா. ஸோ இதுதான் வந்து OST. ஃபைனலாக ஒன்று எப்போ OST ப்ரொவைட் பண்ண முடியாது அந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் போன சாப்டரில் சரிங்களா. whenever unable to provide the OST, then we have to provide IST, that is 2 times SST சரியா. SST 2 times SST. IST னா என்ன, intermediate site distance. Okay, thank you so much.